அதனால லாடமுனி அப்படிங்கிற அந்த பேரே இது வந்து குஜராத்லேயும் பரவி இருந்ததனுடைய அடையாளம் இல்லையா? அதே போல் தென்னிந்திய பகுதிகளில் கேரளா, கர்நாடகா, கேரளாவில் ஐயப்பனாக அவர் வழிபாடுக்கு உரியவராக இருக்கிறாரு. ஐயப்பன் வழிபாடே நம்மளுடைய ஆசிவகம் தான், ஐயனார் வழிபாடு தான். ஆந்திரா பகுதியில் தமிழகத்தினுடைய பார்டரில் இருக்குதா என்னன்னு தெரியல. கர்நாடகத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, ஏன்னா சிரவண பெலகோலாவினுடைய ஆய்வுக்காக நான் போயிருக்கும்போது அங்கே ஐயனாருக்குரிய சின்னங்கள் இருக்கிறத பார்த்தேன். பாண்டியர்களினுடைய மீன் சின்னத்தை பார்த்தேன். நான் ஆசீவகத்திற்குரிய யானை சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தேன். அதனால் இன்றைக்கு பல ஐயனார், அதாவது ஆசீவக துறைகள் வாழ்ந்த பல கற்படுக்கைகள், அவர்களுக்கு பள்ளிகளாக இருந்த பல இடங்கள் இன்றைக்கு ஜைனர்களுடைய பிற்கால கல்வெட்டுகள் இடம்பெற்று இருக்கிறத பார்க்கும்போது பல இடங்களில் வந்து அது மாதிரி இந்த சிரவண பெலகோலாவும் ஆசீவகத்துக்கு இருந்து பின்னாடி மாறி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய நினப்பு. இதை விட முக்கியமான வங்காளதேசம், அதாவது இந்தியா பூராவிலும் அந்த காலத்தில் இது மக்களை ஈர்த்துனது இருக்கிறது. இப்போ அசோகன் வெட்டி அந்த அமைத்த கற்படுக்கைகளில் ஆசீவக துறவிகளுக்குன்னே கற்படுக்கைகள் அமைச்சு கொடுத்துருக்காரு பராபர்ங்கிற இடத்துல. அப்போது ஆசீவகத்தை வந்து அந்த அந்த காலத்தில் அந்த மக்கள்லாம் தழுவி இருக்கிறாங்கன்னு தானே முழுக்கவே இருந்திருக்கு ஆசீவகம். ஆமாம். பேராசிரியர் தாஸ்குப்தா அவர்கள் எழுதின இந்திய மெய்யியல் வரலாறு, இந்தியன் ஃபிலாசபியில் புத்தரே வந்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு, அதாவது மீன்கள் துறைமுகத்தில் போய் வலை வீசி மீன்களை வாரி குவிக்கும் வலையனை போல இந்த மக்களையெல்லாம் தன் பக்கம் இழுத்துக்கிட்டு போயிட்டாரேன்னு ஒரு புலம்புறதா ஒரு செய்தி வரும். அப்போது மக்களையெல்லாம் ஈர்த்து கொண்டு போகிறாருன்னு இவரை போன்ற ஒரு அறிஞர், ஒரு சமய தலைவர் சொல்லக்கூடிய அளவுக்கு இதனுடைய செல்வாக்கு இருந்திருக்கிறது. இப்போ இந்தியா பூராவிலும் இருந்திருக்கிறது. அப்படி அது வந்து காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இருந்து தன்னுடைய எங்கே இது தோன்றுச்சோ, எங்கே இது வேர் விட்டதோ அங்கங்கே அப்படியே சில செடிகள் வந்து வேர்லே களைச்சிக்கிட்டு போகிறது மாதிரி இது தமிழகத்தில் மட்டும் இன்றைக்கு நிலை கொண்டு இருக்கிறது.